ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2K கிச்சனில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பல்லாரி, தக்காளி, கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி, பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நம்ம அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற வாசனை பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாவை நான் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விடலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இல்லைன்னா பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை அப்படியே இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிட போகிறோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி விடணும். இப்போ இதில் கொத்தமல்லி செடியை ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இப்போ காரத்துக்காண்டி மிளகா பொடி ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட போகிறோம். அடுத்தது இதில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிடணும். அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இப்போ இதை லைட்டாக நல்லா கிளறி விட்டுறணும். குக்கரை மூடி சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். தயிர் சம்பல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதை கீழேருந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.